வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான். அதுக்கு வந்து நான் ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி தான் அவுட்லைன் கொடுக்கணும் நம்ம. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருங்க. முடிஞ்சு இப்போ எண்ணாட் போட்டுடலாம். எண்ணாட்டு முடிஞ்சு இப்போ நான் இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் இங்கே அவுட்டரில் இருந்து வெளியில் எடுங்க. செயினில் இது போட்டிருக்கோம்ல, அதிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் செயின் வந்து இது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடணும். இந்த லாக் வந்து வெளியில் போட்டுருங்க. திருப்பி நம்ம ஸ்டிச் அடுத்து போட ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்து இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மிடில் அது சென்டரில் ஒரு ஸ்டிச் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் நடுவில், அடுத்தது வந்து அடுத்த செயினுக்கு நடுவில், அடுத்தது வந்து அடுத்த செயினுக்கு நடுவில், அடுத்தது வந்து அடுத்த செயினுக்கு நடுவில். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். இப்போ வந்து இந்த செயினுக்கு அடுத்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மிடில் இப்படி ஒவ்வொரு செயினுக்கும் மிடில் வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். செயின் வந்து லாங்காக தான் வரும். இது வந்து ஒரு மேட் ஃபில்லிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மேட் ஃபில்லிங் கிடையாது. லாக் வந்து நம்ம இது போட்டிருக்கோம்ல, அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வெளியில் போடணும். இப்போ இந்த செயினுக்கு மிடில் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரணும். நம்ம தாம்பூர் ஸ்டிச்சில் வந்து குட்டி குட்டி செயினாக போட்டு போட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் இது கொஞ்சம் லாங்காக போட்டு அடுத்த ஸ்டிச் வரும்போது அதுக்கு மிடில் அந்த மாதிரி போடணும். இது வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சை வச்சு ஃபில்லிங் பண்ணால் சீக்கிரமாக வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு டிசைன் எடுத்தோம்னா பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். அடுத்து மிடில் ஒவ்வொரு செயினுக்கும் மிடில் நம்ம போட்டுகிட்டே வரணும். இதுவும் அப்படி தான், கேப் இல்லாமல் நெருக்கமாக பக்கத்தில் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. கேப் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம துணியோட கிளாத்து வந்து அப்படியே தெரியும் வெளியில்.
செயின் மட்டும் லாங்காக வரும். இதில் லாக்கு வெளியில் போடுறோம். ஓகேங்களா? திருப்பி இந்த மிடில் நம்ம வந்து அடுத்த செயினை வந்து போடணும். அதுதான் லாங் அண்ட் ஷார்ட். ஓகேங்களா? அடுத்து அதுக்கு மிடில், அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மிடில், அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மிடில், லாக்கு வந்து வெளியில் போட்டுருங்க. திருப்பி இந்த ஸ்டிச்சுக்கு மிடில், அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மிடில், இந்த ஸ்டிச்சுக்கு மிடில், அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மிடில். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போடுங்க. அடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் மிடில் அடுத்தடுத்து செயின் வந்து போட்டுகிட்டே போகணும். இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து ஒரு டிசைனில் ஃபில் பண்ணும்போது சீக்கிரமாக ஃபில் பண்ணி முடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா செயின் கொஞ்சம் பெருசாக போடுறோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் ஃபில் பண்ணி முடிச்சுருவோம் அந்த டிசைனை. நான் உங்களுக்கு சொல்லித்தரது தெளிவாக இல்லைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ இந்த இங்கே ஸ்ட்ரைட்லேருந்து ஆரம்பிக்காமல் இங்கேருந்து இந்த மாதிரி ஆரம்பித்து உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கீழேருந்து போகும்போது 2 ஸ்டிச்சு, மேலேருந்து வரும்போது 3 ஸ்டிச்சு அந்த மாதிரிக்கு வரும். ஆனால் லாக் வந்து எப்பயுமே அவுட்லைனுக்கு வெளியில் போட்டுருங்க. ஓகேங்களா? லாக் வந்து அவுட்லைனுக்கு வெளியில்.
இதை வந்து நீங்கள் லோட்டஸு, பீகாக்கு, குட்டி குட்டி ஃப்ளவரு, லீஃபு, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டிச் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் ஃபினிஷ் ஆகும். நெருக்கமாக ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. கீழேருந்து போகும்போது ரெண்டு செயின் வர மணிக்கு தான் இருக்கும். மேலேருந்து வரும்போது 3 ஸ்டிச் வர மணிக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இது போடணும், பார்த்துக்கோங்க. ஆனால் ரெண்டும் சேமாக தான், அந்த ஸ்டிச்சும் ஒன்று போல் தான் இருக்கும், இந்த ஸ்டிச்சும் ஒன்று போல் தான் தெரியும். அந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் இது வந்து லாக்கு உள்ள கேப் போடுற மணிக்கு தான் இருக்கும் அடுத்து போடும்போது. இது வந்து குத்துன இடத்துலேயே குத்துற மணிக்கு தான் இருக்கும். நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி இது பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஹோல்ஸ் அதிகமாக தெரியாது, நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஹோல்ஸ் தெரியும். இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணி முடிக்கணும். இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, இதை வந்து அவுட்லைன் போடணும். அவுட்லைன் போட்டால் மட்டும்தான் அழகாக தெரியும். ஓகேங்களா, அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் போட்டு பாருங்கள். இன்னும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைன் வந்து ரெண்டு தடவை சில்க் த்ரெட் வச்சு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து நான் ஒரு ஷேப் சொல்கிறேன், அந்த ஷேப்பை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். இதை ஒரு ரவுண்ட் போட்டு இந்த ஹார்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு 4 பக்கமும் ஹார்ட் வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.